வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் இன்னைக்கு என்ன விஷயம் பேச போறோம்னா, ஒரு அதிர்ச்சி தரும் தகவல். அதாவது ஒரு யானை, அந்த காட்டு யானை. அந்த யானை சரியா உணவு எடுத்துக்கிடல. சாப்பிட மாட்டேக்கு, ஒண்ணும் எங்கேயும் நடந்து போ மாட்டேக்கு. ரொம்ப சோர்வாவே காணப்படுது. ஒரு நோய் வந்த மாரியே காணப்படுது. பல மருத்துவ பரிசோதனைகள் செஞ்சு பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் ஒண்ணும் புலப்படல. இப்படியே போய்க்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த யானை இறந்துருது. இறந்த உடனே மருத்துவர்கள் என்ன முடிவு பண்றாங்க, இதுக்கு நம்ம போஸ்ட்மார்டம் பண்ணணும் இந்த யானைய. அப்பதானே அது ஏன்னா நோய் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்ப அது போஸ்ட்மார்டம் பண்ணாதான் என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியும். அடுத்து இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மருத்துவர் குழு போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படி ரெடியாகி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதோட வயித்துல, குடல் வயிற்று பகுதியில் கிலோ கணக்கில் நம்ம பயன்படுத்திட்டு தூர போடுறோம்ல பாலித்தீன் பைகள். இந்த பாலித்தீன் பைகள் கிலோ கணக்கில் அது வயிற்றுக்குள்ள அடைச்சிருக்கு, உள்ளே போயிருக்கு வயிற்றுக்குள்ள. அது போய் உணவையும் எடுத்து உள்ளே போக விட மாட்டேக்கு. ஜீரணமும் உள்ள உணவே போக முடியலைன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அந்த ஜீரண மண்டலம் எதுவுமே வேலை செய்யாமல் போயிடுச்சு அந்த யானைக்கு. அப்போ அந்த யானையோட இறப்புக்கு யார் காரணம்? ஒட்டுமொத்த மனித சமூகம் தான். நாம பயன்படுத்துற பாலித்தீன் பைகள், இந்த பைகளை இன்னைக்கு பூமியை நம்ம 6 அடி 8 அடி தோண்டினாலும் அந்த 8 அடி ஆழத்துல இந்த பாலித்தீன் பை இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு காலம் அதை பயன்படுத்தி அது எப்போ உள்ள போச்சு? அது பாருங்களேன். நம்ம மண் வளத்தையும் கெடுக்கிறோம், விலங்குகளோட வாழ்வாதாரத்தையும் நம்ம பாதிப்பு ஏற்படுத்துறோம். பொதுவா ஒரு விஷயங்க, இந்த பூலோக சமூகம் அப்படின்னா என்ன? பூலோக சமூகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விலங்கு, காடு, நதி, மனிதன், மழைநீர், மலைகள், பறவைகள், நிலம் எல்லாம் சேர்ந்ததாங்க இந்த பூலோக சமூகங்கிறது. இது எல்லாத்துக்குமே சொந்தமானது. ஆனால் இங்கே ஆட்சி பண்ணுறது பார்த்தீங்கன்னா மனித இனம் மட்டும்தான். மற்ற எல்லாத்தையும் அழிக்கிறோம், எல்லாத்தையும் வாழ்வாதாரத்தை மாற்றுறோம், வாழ்வாதாரத்தை கெடுக்கிறோம், அந்த இனத்தையே அழிக்கிறோம். இது முழுக்க முழுக்க மனிதன் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காட்டுக்குள்ள போய் அந்த பாலித்தீன் பையை நம்ம போட வேண்டிய அவசியம் என்ன? அதாவது பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, பெட் அப்படின்னு சொல்றாங்க. 1ஆம் நம்பர் இந்த பைகள், பாலித்தீன் பை, இதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ. இதை யூஸ் பண்ணிட்டு மீண்டும் அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தணும்னா நம்ம ஹெல்த்தை பாதிக்கும். அதே மாதிரி இந்த பொருட்களை நம்ம முறையா இதை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கழிவுகளை ஆங்காங்க போட்டுறக்கூடாது. போடுறதால இது எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்துது. அப்ப இந்த வனத்துறை அந்த என்ட்ரன்ஸ்லயே, நுழைவாயிலே செக் பண்றாங்க எல்லாத்தையும். பொதுவா நான் பாபநாசம் போயிருந்தேன். அங்க அந்த என்ட்ரன்ஸ்லயே பஸ்ஸை நிறுத்தி உள்ள என்னெல்லாம் நம்ம வச்சிருக்கோம்னு செக் பண்ணி பாலித்தீன், இந்த தண்ணி குடிக்கிற கேனு எது இருந்தாலும் வாங்கிடுறாங்க. அதாவது இந்த பிளாஸ்டிக்கை 1, 2, 3ன்னு பிரிக்கலாம் நம்ம வரிசையா. அதாவது யூஸ் அண்ட் த்ரோ 1ஆம் நம்பரு, மறுசுழற்சி பண்றது 2ஆம் நம்பரு, நீண்ட நாளைக்கு பயன்படுத்தலாம் அது 3, இப்படியே போய்கிட்டே இருக்கு 4, 5ன்னு. அப்ப இந்த 1ஆம் நம்பர் பொருட்களை பிடிச்சு வாங்கிடுறாங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த வனவிலங்குகள் பாதுகாக்கப்படுது, வனம் பாதுகாக்கப்படுது, நிலத்தடி நீர் முறையா கீழே இறங்கும். இல்லைன்னா இன்னைக்கு மனிதன் வாழக்கூடிய ஒரு ஊர்ல குழி தோண்டி பார்த்தோம்னா 10 அடி பள்ளம் வரைக்கும் இந்த பாலித்தீன் பை கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி வனத்துலையும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படி ஆக போய் தான் இந்த யானை உயிரிழந்திருக்கு. அப்ப இந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு இன்னுமே நம்ம கடுமையா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க வனத்துறை. அதே மாதிரி மனிதர்களாகிய நமக்கும் ஒரு சமூக பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பங்கு நமக்கு இருக்குல்லங்க. நம்ம தான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் அந்த பூமியில மண் வளத்தை கெடுக்கிறோம், காற்றை கெடுக்கிறோம், விலங்குகள், வனம் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இடத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த போன்ற பிளாஸ்டிக் பைகள் உள்ள காட்டுக்குள்ள கொண்டு போறதை தவிர்த்தோம்னா இந்த மாதிரி விலங்குகள் இறப்பை தடுக்க முடியும். ஏன்னா இந்த விலங்குகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மனித இனமே அழிஞ்சு போயிடும். இந்த வனங்கள் உருவாக பெரும் முக்கிய பங்கு இந்த யானைகளுக்கு தான் இருக்கு. இங்க சாப்பிடுற இந்த மாம்பழம் எதுவா இருந்தாலும், பலாப்பழம், இந்த விதைகளை கொண்டு போய் 1000, 500 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் அது சாணமா போடும். அப்ப அந்த இடத்துல அந்த மரங்கள் வளரும்.
அப்ப வனத்தை உருவாக்குறது இந்த விலங்குகள் தான். ஆனா நம்ம மரத்தையும் வெட்டி அழிக்கிறோம், விலங்குகளையும் அழிச்சிடுறோம். கடைசியில இங்க நம்ம மட்டும் என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த அடுத்த தலைமுறை இந்த பூமியில வாழுமாங்கிறது சந்தேகம் தான். அப்ப நம்ம மற்ற உயிரினங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில நம்ம செயல்படணும். முடிஞ்ச வரை பாலித்தீன் பைகளை தவிர்க்கணும் நம்ம. இத கொண்டு வனப்பகுதிக்குள்ள போறத விட்டுருங்க. இன்னும் வனத்துறை அத ரொம்ப சீரியஸா அத கவனிக்க ஆரம்பிச்சுருவாங்க. பொதுவா உங்க வீட்ல நீங்க பாலித்தீன் பைகள தவிர்த்துட்டு, மஞ்சப்பை எடுங்க. தூக்குச்சட்டி எடுத்துட்டு போய் வாங்குங்க. இன்னும் ஒரு தகவலும் வந்திருக்கு. ஒரு மனிதனோட உடல்ல, ரத்தத்துல 20% ஆ கேன்சருக்கான அறிகுறிகள் இருக்குதாம். ரத்தத்துல கலந்திருக்குது. இந்த பிளாஸ்டிக் நம்ம பயன்படுத்துறோம்ல பல ஆண்டுகளா. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீல எல்லாத்துலயும் உள்ள கலந்து கலந்து உள்ள போய் நம்ம ரத்தத்துல 20% கேன்சர் வர்றதுக்கான அறிகுறிக்குரிய அந்த வைரஸ் எல்லாம் உள்ள இருக்கு ரத்தத்துல. அந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்மளும். மனித இனமும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகையால நம்ம இந்த பாலித்தீன வந்து சுத்தமா தவிர்க்கணும். தவிர்த்தோம்னா தான் நமக்கு இந்த சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும், மண் வளத்தை பாதுகாக்க முடியும், விலங்குகளை பாதுகாக்க முடியும், மனித இனம் நம்மளே நம்ம பாதுகாத்துக்கிட முடியும். அதுக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ள போச்சுன்னா இதுல வந்து மைக்ரான் சொல்றாங்க. அதாவது ஒரு இதுக்கு முந்தி 80 மைக்ரான் உள்ள பிளாஸ்டிக்கை பயன்படுத்தணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த 80 மைக்ரான் உள்ள பிளாஸ்டிக் அந்த திக்னஸ் அதை நம்ம மண்ணுல போட்டோம்னா அது மக்கிறதுக்கே 400 வருஷம் ஆகுமா. அப்ப நம்ம போட்டதெல்லாம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு தெரியல. ஆனா இப்ப 120 மைக்ரான் உள்ள பேப்பர்களை தான் பயன்படுத்தணுங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப 120ன்னா அது மக்கிறதுக்கு ஒரு 200 வருஷம் ஆகும். இந்த மாதிரி அரசாங்கம் முடிஞ்ச வரைக்கும் செயல் திட்டங்களை கொண்டு வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இதை வந்து உடனே நம்ம வந்து நிறுத்த முடியாது. உடனே ஒரு கேள்வி வரும், ஏன் இது தயாரிக்கிற நிறுவனத்தையே மூடிட வேண்டியதானேன்னு. அப்படியும் நம்ம செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். மக்கள் நம்ம தான் அதை மாற்றணும். நம்ம பயன்படுத்தலைன்னா கம்பெனி அவங்களே பூட்டிடுவாங்க. அதனால நம்ம அந்த பயன்பாட்டை குறைச்சி விலங்குகள் இனத்தை காக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஆன ஒரு பெரிய செயல் என்னன்னா, வனப்பகுதிக்குள்ள சுற்றுலா போகும்போது இதை கொண்டு போகாதீங்க. கண்ணாடி பாட்டிலு, இந்த பாலித்தீன் பை, எது எது விலங்குகளுக்கு கேடு விளைவிக்குமோ கெமிக்கல் சம்மந்தப்பட்டது எதுவுமே கொண்டு போகாதீங்க. அது கொண்டு போகிறத நம்ம தவிர்த்தாலே நம்ம இந்த பூமிக்கு செய்கிற பெரிய புண்ணியம். ஆகையால் இந்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை கொண்டு வந்தோம். ஆகையால் என்றைக்குமே இந்த பூலோக சமூகங்கள் எத்தனை சொன்னோம், நதி, காடு, மரங்கள், மலைகள், நிலம், இது எல்லாமே சேர்ந்தது தான். இதை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம அனைவருக்குமே இருக்குது. நன்றி, வணக்கம்.